Hello everyone, welcome to the weekend market update. இன்னைக்கு டேட் 13th ஜூன். நிஃப்டி க்ளோஸ் ஆன ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 23,622. பேங்க் நிஃப்டி 56,814. நம்ம நினச்ச மாதிரியே அனலைஸ் பண்ண மாதிரியே மார்க்கெட் திரும்ப ஆரம்பிச்சிருச்சு. ஸோ மேலே போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ எல்லாத்துக்குமே ஒரு கேள்வி அதுதான், இது வந்து வேவ் 3யா, அதாவது நியூ ஆல் டைம் ஹை ஸ்டார்ட் ஆயிருச்சா, இல்லை இது எல்லாமே ஸ்டில் இன்னும் கரெக்டிவ் ஃபேஸில் தான் இருக்கா அப்படிங்கிற ஒரு முக்கியமான கொஸ்டின். ஸோ அதுக்கு நம்ம ப்ராடர் மார்க்கெட்ஸ், அது மட்டும் இல்லாமல் யூஎஸ் மார்க்கெட்ஸ் லைக் டவ் ஜோன்ஸ், நாஸ்டாக், இது எல்லாமே கம்பேர் பண்ண போகிறோம் நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட. ஸோ அது எல்லாமே கம்பேர் பண்ணும்போது நமக்கு ஒரு தெளிவான ஐடியா கிடைக்கும். ஸோ இதுதான் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்ட மாதிரி ஒரு இண்டெக்ஸ், எனர்ஜி இண்டெக்ஸ் இந்த வீக்கெண்டில் பார்க்க போகிறோம். இது கூடவே ஆஸ் யூஷுவல் கமோடிட்டிஸில் க்ரூட் ஆயில், கோல்டு, சில்வர், அப்புறம் பிட்காயின், இதெல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாமே நீங்கள் முழுசாக பார்க்கும்போது தான் ஒரு மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர், அடுத்து என்ன எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது கிளியரா புரியும். ஓகே, ஃபர்ஸ்ட் நிஃப்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நிஃப்டி 23,622 க்ளோஸ் ஆயிருக்கு. இதுதான் நம்ம அனலைஸ் பண்ண கரெக்ஷன்ஸ் எல்லாமே. இது வந்து May 1 அனலைஸ் பண்ணது, இப்படி தான் வரும் அப்படின்ட்டு அனலைஸ் பண்ணோம். அதுவுமே பார்த்தீங்கன்னா 23,145 வரைக்கும் வரும் அப்படின்ட்டு அனலைஸ் பண்ணியிருந்தோம். 23,145 இந்த ப்ரைஸ் டிக்ளைன் ஆகிட்டு இருக்கும் போது 23,145 23,025 தான் ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டாக நம்ம பேசினோம். ஸோ அங்கே தான் ப்ரைஸ் இப்போ திரும்பி இருக்கு. இது மட்டும் இல்லாமல் போன வீடியோவில் மார்க்கெட் இன்னும் மேலே தான் போகணும், அதுக்கு கீழே வந்து ஒரு டயகனல் ஷேப் கூட ஃபார்ம் ஆகும் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருந்தேன். இப்போ அதே மாதிரி தான் டயகனல் ஷேப் ஃபார்ம் ஆகி அதுலேருந்து தான் இப்போ வெளியே வந்திருக்கு. நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி, இது இன்னுமே ப்ரிசைஸாக ஒர்க் ஆச்சு. பேங்க் நிஃப்டி ஒரு பவுன்ஸு, அதாவது இங்கே ஓகேங்களா, ஒரு பவுன்ஸ் எதிர்பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரு லோ வரணும், ஏபிசி அப்படின்ட்டு இந்த மாதிரி ஓகேங்களா, ஏபிசி அப்படின்ட்டு வரணும் அப்படின்ட்டு நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன், ஏபிசி. அந்த சி பார்த்தீங்கன்னா 52,752 லோ பாருங்க, 52,752. எப்படி ப்ரிசைஸாக ஒர்க் ஆயிருக்குன்னு பாருங்க. ஸோ இது மட்டும் இல்லை, நான் நிறைய வீடியோவில் சொன்னேன், நிஃப்டி கூட ஒன் மோர் லோ வரலாம் ஓகேங்களா. இந்த லோக்கு கம்பேர் பண்ணும் போது அனதர் லோ வரலாம். ஆனால் பேங்க் நிஃப்டி அந்த டிக்ளைன் இந்த ப்ரீவியஸ் லோ கீழே போகாமல் கூட பவுன்ஸ் ஆகிருக்கு வாய்ப்பு அதிகம் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி யூனிக் திங்ஸ் எல்லாமே நம்ம எலியட் வே மூலமாக தான் கண்டுபிடிக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா டிக்ளைன் ப்ரீவியஸ் லோ கீழே வரல. ஸோ நம்ம நினைச்ச மாதிரியே ப்ரைஸ் இப்போ மேலே போயிட்டு இருக்கு. ஸோ அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு சார்ட்டுமே பார்த்தா உங்களுக்கு கிளியரா தெரியும், பேங்க் நிஃப்டி எங்க இருக்கு, நிஃப்டி எங்க இருக்குன்னு பாருங்க. ஸோ நிஃப்டி இன்னும் பார்ட்டிசிபேட் பண்ணவே இல்லை. ஸோ நிஃப்டி இந்த வாரமோ அடுத்த வாரமோ பார்ட்டிசிபேட் பண்ணியே தீரணும் ஓகேங்களா. பேங்க் நிஃப்டி கொஞ்சம் ஸ்லோவாகி நிஃப்டி கொஞ்சம் பார்ட்டிசிபேட் பண்ணால் ஈவன் பெட்டர். நிஃப்டி ஒருவேளை பார்ட்டிசிபேட் பண்ணாமல் போயிடுச்சுன்னா அப்புறம் மறுபடியும் கரெக்ஷன் டெவலப் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நிஃப்டி நம்ம எதிர்பார்க்குற லெவல் 24,000 24,100 ஓகேங்களா. இதுதான் நம்ம அடுத்து நம்ம எதிர்பார்க்குற லெவல். ஏன்னா ஃபர்ஸ்ட் லெவலை தாண்டிச்சுனால நம்ம அடுத்த லெவல் எதிர்பார்க்கறது 24,000 24,100. இங்க பிரைஸ் ரீச் ஆகும் போது, அதாவது நிஃப்டி இங்க ரீச் ஆயிருக்கும் போது பேங்க் நிஃப்டி எங்க இருக்குன்னு பார்க்கணும். ஏன்னா பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பாருங்க 57,600 ஓகேங்களா. 57,400 57,600, அதுக்கப்புறம் 58,600. இதுதான் நம்ம இங்கிருந்து பேசிட்டு இருக்கோம், நம்ம பேங்க் நிஃப்டியில் எதிர்பார்க்கறது. அப்படி இருக்கும்போது ஆல்மோஸ்ட் பேங்க் நிஃப்டி கிட்ட வந்துருச்சு, ஆனால் நிஃப்டி இன்னும் பார்ட்டிசிபேட் பண்ணவே இல்லை. ஸோ இப்போ இவ்வளவு தூரம் நிஃப்டி போகும்போது பேங்க் நிஃப்டி சேர்ந்து தானே மூவ் ஆகும். ஸோ என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா, இங்க ஒரு பிளாக், அதுக்கப்புறம் ஒரு சின்ன புல் பேக், அதுக்கப்புறம் 58,600 போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு பேங்க் நிஃப்டியில் ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டிய இடம் 57,500 600. அங்க எப்படி பிஹேவ் பண்ணுது, ஒருவேளை ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணா ஒரு புல் பேக், அதுக்கப்புறம் மறுபடியும் 58,600க்கு போக வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த டைம்ல நிஃப்டி வந்து இதை தாண்டணும் ஓகேங்களா. 24,100 தாண்டுச்சுன்னா நம்ம மறுபடியும் எதிர்பார்க்கிற லெவல் 24,600 24,750. இதெல்லாமே ஆல்ரெடி பேசின லெவல் தான். இதை தாண்டணும் ஃபர்ஸ்ட். இது எல்லாமே இந்த முக்கியமான லெவல்லாம் தாண்டும் போது நீங்க பேங்க் நிஃப்டி என்ன ஆகுதுன்னு பார்க்கணும். அதுதான் நான் சொல்ல வரேன். ஏன்னா பேங்க் நிஃப்டி நல்லா ஃபாஸ்டா மூவ் ஆயிட்டு இருக்கனால பேங்க் நிஃப்டியும் எங்க இருக்கு அப்படின்ட்டு பார்த்துக்கணும். சப்போஸ் நிஃப்டி இங்க மூவ் ஆயிட்டு இருக்கும் போது இன்னுமே அதோட அப்ஜெக்டிவ்ஸ் எல்லாம் மீட் பண்ணல, ஆனா பேங்க் நிஃப்டி ஆல்ரெடி ஃபாஸ்டா இங்க ரீச் ஆயிடுச்சுன்னா, எந்த ஒரு புல் பேக்குமே இல்லாம இந்த லெவல்ஸ் வந்துருச்சுன்னா, பேங்க் நிஃப்டி வந்து 59,000 60,000 போறதுக்கும் கூட பொட்டன்ஷியல் இருக்கு. நான் பொட்டன்ஷியல் மட்டும் சொல்றேன். ஸோ எனிவே நம்ம வீக்கெண்ட் மிட் வீக்ல பேச தான் போறோம், பட் இதுதான் அப்ரோச் ஓகேங்களா. ஸோ மார்க்கெட் பவுன்ஸ் ஆக நிறைய வாய்ப்பு இருக்கு. அதுக்கு உண்டான இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். 57,500, அதுக்கப்புறம் 58,600. நிஃப்டி அதுக்கு முதல்ல 24,100 தாண்டணும் ஓகேங்களா. தாண்டுச்சுன்னா 24,600 24,800. ஸோ எப்பவுமே நம்ம சைமல்டேனியஸா ரெண்டையுமே நீங்க கன்சிடர் பண்ணணும். ஸோ இதுதான் நிஃப்டி பேங்க் நிஃப்டி.
இப்போ இது வேவ் 3யா இல்ல ஸ்டில் கரெக்ஷன் ஃபேஸ்ல இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம ப்ராடர் மார்க்கெட்ஸ் பார்க்கலாம். ப்ராடர் மார்க்கெட்ஸ் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, இது நம்ம பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ் எப்படி எக்ஸாக்டா திரும்பிச்சு அப்படின்ட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்திருக்கேன். ஸோ ப்ராடர் மார்க்கெட்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். இன்டர் மார்க்கெட் டைவர்ஜன்ஸ் பிட்வீன் மிட் கேப்புக்கும் ஸ்மால் கேப்புக்கும் நடுவில் ஒரு இன்டர் மார்க்கெட் டைவர்ஜன்ஸ் வந்துச்சு. ஸோ அதோட ரிசல்ட் கீழே இறங்கும் அப்படின்ட்டு சொன்னேன். அதே மாதிரி தான் இறங்குச்சு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இது மிட் கேப், இது ஸ்மால் கேப். அது மட்டும் இல்லாமல் மிட் கேப்ல மினிமம் இந்த லெவல் வரும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா, மினிமம் இந்த லெவல் வரும். பட் ஸ்மால் கேப் இங்கே கன்சாலிடேட் ஆகிட்டு இந்த லெவலுக்கு வராமல் கூட திரும்பலாம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். இதுதான் மார்க்கெட் லாங்குவேஜ் அப்படிங்கிறது. வேற டெக்னிக்ல இதை கண்டுபிடிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஸோ அதே மாதிரி மிட் கேப் பார்த்தீங்கன்னா இறங்கியிருக்கு, ஸ்மால் கேப் கீழே வரல. ஸோ இப்போ என்னோட ஐடியா என்னன்னா, பாசிபிளி மார்க்கெட்ஸ் வந்து மிட் கேப் இப்படி பவுன்ஸ் ஆகிட்டு ப்ரீவியஸ் ஐ தாண்டாமே கீழே இறங்க வாய்ப்பு இருக்கு. நம்ம பார்க்கணும். ஓகேங்களா, நான் சொன்ன பார்த்தீங்களா, இப்போ நிஃப்டி பேங்க் நிஃப்டி எல்லாம் முக்கியமான லெவல் ரீச் பண்ணும்போது நம்ம ஓவரால் மார்க்கெட்டையும் ஸ்டடி பண்ணணும். ஸோ இப்போ நான் இது எதிர்பார்க்குறேன், இப்படி கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு. அப்போ ஸ்மால் கேப் என்ன ஆகலாம்னா, ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், நடக்கும் போதே சொன்னேன், டபுள் டாப் இல்லைன்னா ஸ்லைட்டாக மேலே போயிட்டு கீழே இறங்கலாம். ஸோ இந்த ரெண்டு வாய்ப்பு நான் பார்க்குறேன். ஸோ இதனால என்ன ஆகும்னா, மறுபடியும் இன்டர் மார்க்கெட் டைவர்ஜன்ஸ் மிட் கேப்புக்கும் ஸ்மால் கேப்புக்கும் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா, இது என்னோட எக்ஸ்பெக்டேஷன் இப்போதைக்கு. வேவ் கவுண்ட் படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் மார்க் பண்ணியிருக்கிறது லைக் இது வந்து 5 வேவ்ஸ் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு. ஸோ அதனால ஒரு ஏபிசி. ஆனால் ஸ்மால் கேப்ல 5th வேவ் இன்னும் முடியலன்னு நான் எதிர்க்கிறேன். ஓகேங்களா, இதுதான் இந்த டிஃபரன்ஸ். இந்த 5th வேவுக்கும் பி வேவுக்கும் உள்ள இன்டர் மார்க்கெட் டைவர்ஜன்ஸ் டெவலப் ஆகலாம். ஸோ நம்ம இதை அப்சர்வ் பண்ணோம். இது ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட் யூஎஸ் மார்க்கெட்ஸ். யூஎஸ் மார்க்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா டவ் ஜோன்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னேன் போன 2 வாரம் முன்னாடி, 2 வீடியோ முன்னாடியே, டிக்ளைன் ஆனாலும் ஒன் மோர் ஹைக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. பட் எனிவே நம்ம ரெசிஸ்டன்ஸ்ல தான் இருக்கும். ஒன்னா இங்க இல்லைன்னா அந்த 52,050ங்கிறது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சரிங்களா, ரொம்ப க்ளோஸா இருந்தாலுமே எப்படி மூவ் ஆகுதுன்னு பார்க்கணும். மேபி இப்படி மூவ் ஆகுதா இல்லை டைரக்டா மூவ் ஆகுதான்னு பார்க்கணும். பட் இந்த 52,050 ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஒருவேளை ஃபாஸ்டா தாண்டினா மட்டும்தான் இந்த 52,000லேருந்து 53,000 ஜோனை நம்ம பார்க்க முடியும் டவ் ஜோன்ஸ்ல. ஆல்ரெடி சொன்ன லெவல்ஸ் அதே லெவல் தான். நான் வியூ மாத்திர லெவல்ஸும் மாத்திர ஜஸ்ட் ஒரு அப்டேட் தான் கொடுக்குறேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இங்கிருந்து மார்க்கெட் திரும்பறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டவ் ஜோன்ஸ்ல டிக்ளைன் ஆக வாய்ப்பு இருக்கு. நாஸ்டாக்லையும் பார்த்தீங்கன்னா, இதுதான் நாஸ்டாகோட சார்ட். மந்த்லி சார்ட் வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். அதாவது இந்த மாதிரி நடந்துச்சுன்னா ஒரு பெரிய டிக்ளைன் வரணும். ஓகேங்களா, பட் மார்க்கெட் மேலே போயிருக்கு, நினைச்ச மாதிரி தான் மேலே போயிருக்கு. ஒன்னா பெரிய டிக்ளைன், இல்லை எக்ஸ்டெண்டிங் வேவ்ஸ் ஆகுதுன்னா அட்லீஸ்ட் ஒரு சின்ன டிக்ளைன், இதர் இங்கிருந்தோ இல்லை இங்கிருந்தோ. ஓகேங்களா, இந்த மாதிரி நடக்கும்போது டவ் ஜோன்ஸும் இதை எதிர்பார்ப்பு. ஒன்னா ஆல்ரெடி இங்கிருந்தே கரெக்ஷன் ஸ்டார்ட் ஆகும், இல்லை ஒன் மோர் ஹை போயிட்டு. நாஸ்டாகும் இங்கிருந்தே கீழே இறங்க ஆரம்பிக்கும், அப்படின்னா ஒன் மோர் ஹை போயிட்டு இறங்குறது. ப்ராடர் மார்க்கெட்ஸும் அந்த கண்டிஷனில் தான் இருக்கு. ஸோ இதெல்லாமே வச்சு பார்க்கும்போது இது என்னால் வேவ் 3 உறுதியாக சொல்ல முடியல. நான் ஆல்ரெடி சொன்னதான், ஒரு 60-40, 60% என் ப்ரிஃபரன்ஸ் வந்து இது எல்லாமே சி பவுன்ஸாக இருக்கலாம். ஓகேங்களா, அதாவது ஏபிசி, ஏபிசி. ஓகேங்களா, 40% வந்து வேவ் 3 கூட இருக்கலாம். இப்போ நீங்கள் நிஃப்டி வீக்லி சார்ட் பார்த்தீங்கன்னா, மினிமம் வந்து ப்ரைஸ் வந்து 26,400-500 தாண்டணும். அப்போதான் நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும். பட் அதுக்காக அவ்வளோ தூரம் வெயிட் பண்ணணும் தேவையில்லை. சில க்ளூஸ் வந்து இங்கேயே கிடைக்கும், நம்ம அதை வச்சே கண்டுபிடிக்க முடியும். பட் நான் ஆக்சுவல் பேட்டர்ன் சொல்கிறேன். எனக்கு ஃபுல்லாகவே உங்களுக்கு சைட்வேஸில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி போயிட்டும் கூட உங்களுக்கு மறுபடியும் இறங்கலாம், அதுக்கப்புறம் மேலே போகலாம். சரி, லாங் டேர்ம் வியூ 28,000-30,000 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது எந்த ஒரு சேஞ்சும் கிடையாது. இது எல்லாமே வந்து ஒரு இன்டர்னல் வேவ்ஸ். ஓகேங்களா, இங்கேயே கரெக்ஷன் முடிஞ்சுதா, ஒருவேளை இது கீழே வந்துருந்துச்சுன்னா நான் கரெக்ஷன் முடிஞ்சுன்னு மார்க் பண்ணியிருப்பேன், வரல. ஓகேங்களா, அதனால சின்ன டவுட்ஸ். ஸோ நம்ம சின்ன சின்ன லெவல்ஸ் மூலமாக அடுத்தடுத்த வேவ்ஸ் மூலமாக தான் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். இதுதான் அப்டேட். பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா ஈவன் ஹையர் டைம் ஃப்ரேமில் ஒருவேளை ஏபிசியாக இருந்துச்சுன்னா இது ஒன் மோர் டைம் கீழே வந்து 47,000க்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது இது எல்லாமே ஒரு WXY அல்லது ஏபிசியாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் மார்க்கெட் பவுன்ஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் அப்ரோச். ஸோ இந்த ஜோனில் ரீச் பண்ணும்போது நம்ம முக்கியமாக பார்க்கணும். ஓகேங்களா, இதுதான், வேற எந்த ஐடியாவும் இல்லை, ஆல்ரெடி ஷேர் பண்ணாதான். என்ன ரீசன்னா, நான் ப்ராடர் மார்க்கெட்ஸ் இப்படி தான் இருக்கு, யூஎஸ் மார்க்கெட்ஸ் அப்படி தான் இருக்கு. என்னை பொறுத்தவரைக்கும் யூஎஸ் மார்க்கெட்ஸுக்கும் இந்தியன் மார்க்கெட்ஸுக்கும் ஒரு டைவர்ஜன்ஸ் கூட வரலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டவ் ஜோன்ஸும் நாஸ்டாகும் ஆல் டைம் ஹைஸ் இருக்கும்போது நம்ம கீழே இருக்கும். ஸோ அவங்க வேகமாக கீழே வரும்போது நம்ம ஸ்லோவாக கீழே இறங்கலாம், இல்லைன்னா மெல்ல மெல்ல மேலே கூட போகலாம் இல்லையா. அந்த வகையான டைவர்ஜன்ஸ் கூட நம்ம பார்க்கலாம்னு நினைக்கிறேன்.
நம்ம யூஎஸ் மார்க்கெட்ஸுக்கும் இந்தியன் மார்க்கெட்ஸுக்கும் நடுவில் ஒரு டைவர்ஜென்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது அவங்க கீழே இறங்கி நம்ம ஒன்றா மேலே போகிறது, இல்லைன்னா அவங்க அளவுக்கு கீழே இறங்காமல் இருக்கிறது. ஸோ இதுதான் நான் பார்க்குறேன். ஸோ இதுதான் ஓவரால் வியூ நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ப்ராடர் மார்க்கெட்ஸ் அண்ட் யூஎஸ் மார்க்கெட்ஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஒரு இண்டெக்ஸ், எனர்ஜி இண்டெக்ஸ். எனர்ஜி இண்டெக்ஸும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சப்போர்ட் பாயிண்ட் தான் இருக்குது. எனக்கு எல்லாமே ஓவரால் மார்க்கெட்ஸ் எல்லாமே பவுன்சிங்கில் இருக்குது. இங்கிருந்தே பவுன்ஸ் ஆகலாம், இல்லை ஒன் மோர் லோ, அதாவது 38,500 வந்து 38,100க்குள்ளே வந்துட்டு பவுன்ஸ் ஆகலாம். அந்த பவுன்ஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 40,600 700 வரைக்கும் வரலாம். ஓகேங்களா? இதை தாண்டும் பொழுது தான் நீங்கள் ப்ரீவியஸ் ஐயான 41,800 42,300 எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த டைமில், இந்த டியூரிங் திஸ் டைமில் நீங்கள் நம்ம மற்ற மார்க்கெட்ஸையும் பார்க்கணும். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ப்ராடர் மார்க்கெட்ஸ். ஓகேங்களா? இதெல்லாம் வச்சு நம்ம முடிவு பண்ண முடியும். ஸோ எனர்ஜி இண்டெக்ஸ்னு எடுத்துட்டிங்கன்னா சப்போர்ட் ஜோனில் தான் இருக்குது. இந்த லெவல் சப்போர்ட் பண்ணுச்சுன்னா ஒரு பவுன்ஸ், அந்த பவுன்ஸ் தான் இந்த பர்டிகுலர் லெவலை தாண்டுச்சுன்னா நம்ம இன்னுமே ஹைஸ் எதிர்பார்க்கலாம். இதுதான் வந்து எனர்ஜி இண்டெக்ஸோட வியூ. ஓகேங்களா? இது ஓவரால் வியூ ஃபார் ஈக்விட்டி மார்க்கெட்ஸ். நம்ம இப்போ கமோடிட்டி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து க்ரூட் ஆயில். நான் க்ரூட் ஆயில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் என்னோட பிரைமரி அசம்ஷன் 80க்கு வரலாம். அதுக்கு இந்த ட்ரெண்ட் லைன்லாம் நான் மார்க் பண்ணியிருந்தேன். அப்படி 80கே வந்தாலும் என்னுடைய ஒப்பீனியன் மேலே போகிறதுக்கு இன்னும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் அந்த பாயிண்ட். இப்படி மேலே போகும்போது இட் கேன் இம்பேக்ட் அவர் மார்க்கெட்ஸ், ஓவரால் மார்க்கெட்ஸ் இம்பேக்ட் பண்ணலாம். பட் இதுக்கு என்ன கேட்டலிஸ்ட்டாக அமையும்ட்டு நம்ம இனிமேல் தான் பார்க்கணும். க்ரூட் ஆயில் நிறைய நியூஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ். ஸோ டெக்னிக்கலி திஸ் இஸ் தி அப்ரோச். நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஒன்றா இங்கிருந்து இல்லைன்னா 80க்கு வரும்போது ப்ரைஸ் திரும்பி மறுபடியும் 117க்கு மேலேயே போக வாய்ப்பு இருக்குது. கோல்டன் சில்வர் லாங் டேர்ம் வியூ தான். நம்ம ப்ரைஸ் இங்கே இருக்கும்போது ப்ரிடிக்ட் பண்ண லெவல்ஸ் தான் இந்த 4,200லேருந்து 3,750. ஓகேங்களா? இப்போ இந்த பேட்டர்ன்ஸ் பார்க்கும்போது 3,920 3,900க்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கோல்டு. பட் இங்கேயே கரெக்ஷன் முடியுதா, இல்லை மறுபடியும் பவுன்ஸ் போயிட்டு நம்ம சொன்ன லெவலான 3,750க்கே வருதான்ட்டு பொறுமையாக தான் பார்க்கணும். ஏன்னா மேபி டயகனல் பேட்டர்ன் எடுக்கலாம், ஏன்னா பேட்டர்ன் வைஸ் தெரியாது. ஸோ சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 3,900லேருந்து 3,850. அதுக்கப்புறம் இங்கே திரும்ப நியூ ஹைஸ்க்கே மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கோல்டு. சில்வரும் அதே தான். சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ப்ரீவியஸ் லோ வரல. ஏன்னா சில்வர் கொஞ்சம் பேட்டர்ன்ஸ் எல்லாமே கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக இருக்குது. பட் போன வீடியோவில் சொன்னேன், ஒரு 65 64 விட்டுருச்சு அப்படின்னா ஹையர் சான்சஸ் 57 55 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கோல்டுமே கீழே ஒன் மோர் லைக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கனால சில்வருமே உங்களுக்கு அந்த 55 ஜோன் 57 ஜோனுக்கு ஃபஸ்ட்டு வரலாம். ஸோ பேஸ்ட் ஆன் இன்டர்னல்ஸ் நம்ம அதுக்கப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம். நீங்கள் லைன்ஸ் கூட நீங்கள் மார்க் பண்ணி பார்க்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த 57 55 ரொம்ப முக்கியமான ஜோனாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ரிவர்சல்ஸ் நடக்கலாம். இது கோல்டன் சில்வர். பிட்காயின் ஆல்ரெடி ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி தான், எந்த ஒரு சேஞ்சுமே கிடையாது. நம்ம எதிர்பார்த்தது 58,000லேருந்து 49,000. வெப்சைட் பாருங்கள், பிளாக் நான் இங்கே இருக்கும்போது எழுதியிருந்தேன். ஓகேங்களா? இங்கே இருக்கும்போது ப்ரைஸ் எப்படி வந்து 69,000 வரும்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் அப்டேட்டில் 58லேருந்து 49 கூட போகலான்ட்டு பேசியிருந்தேன். இது இன்டர்னல்ஸ் வந்து எக்ஸ்டெண்டட் ஆகிற மாதிரி தான் தெரியுது. ஸோ எல்லாமே 1 2 3 அதுக்கப்புறம் 4 and 5 வாய்ப்பு இருக்குது. ஸோ 58,000லேருந்து 49 ஜோன் இஸ் இம்பார்ட்டன்ட் இன் பிட்காயின். ஸோ இந்த லெவலுக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? மேபி ஒரு 65,000 லெவல்ஸை தொட்டுட்டு மறுபடியும் இறங்க வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம். ஸோ ஓவராலாக பிட்காயினில் இந்த கரெக்ஷன்ஸ் முடியல. யூஎஸ் மார்க்கெட்ஸ், நம்மளோட ஈக்விட்டி மார்க்கெட்ஸ் எல்லாமே ஸ்டடி பண்ணோம். ஸோ இதுதான் வியூ. 3யா சியான்னு கேட்டோம்னா அந்த முக்கியமான லெவல்ஸில் ப்ரைஸ் ரியாக்ஷன் எப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம முடிவு பண்ண முடியும். ஒரு 10% எனக்கு டவுட், ஒரு காஷியஸ் அப்ரோச் இருந்தாலுமே நான் அந்த ஸ்டாண்ட் தான் எடுப்பேன். ஏன்னா கேபிட்டல் ப்ரொடெக்ஷன் இஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால நான் அந்த லெவல்ஸ் எப்படி பிஹேவ் பண்ணுதுங்க பார்த்துட்டு தான் நெக்ஸ்ட்டு நான் முடிவு பண்ணுவேன். ஸோ இது என்னோட வியூ. ஸோ நிஃப்டியில் ஒன் மோர் லோ, பேங்க் நிஃப்டியில் அந்த ஒன் மோர் லோ வராது. ஓகேங்களா? இந்த மாதிரி அனாலிசிஸ் எல்லாம் நம்ம எலியாட்வே மூலமாக தான் கற்றுக்க முடியும். சரி, நான் நிறைய மெயில்ஸ் படிக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு எலியாட்வே கற்றுக்க ஆசையாக தான் இருக்குது, ஆனால் அது ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும் அப்படிங்கிற மெயில் தான் நிறையா நான் பார்க்குறேன். சரி, அவ்வளோ காம்ப்ளெக்ஸ்லாம் இல்லைங்க. 3 ரூல். ஓகேங்களா? அப்புறம் ஒரு 4-5 கைட்லைன். இதை ஃபாலோ பண்ணோம்னா மார்க்கெட்டோட லாங்குவேஜை நம்ம கற்றுக்க முடியும்னா நம்ம கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும். சரி, என் கோர்ஸில் நான் 100% ப்ராக்டிக்கல் வேலை தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். 400 சார்ட் மேலே போட்டிருக்கேன். ஸோ எலியாட் வேவில் இவ்வளோ எக்ஸாம்பிள்ஸோட இவ்வளோ சார்ட்ஸோட எனக்கு கோர்ஸ் இருக்கான்னு தெரியல, அதுவும் இந்த ப்ரைஸ்க்கு. ஓகேங்களா? ஸோ செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எலியாட் வே மேலே உண்மையாகவே விருப்பம் இருந்து அதை நீங்கள் உங்களோட ட்ரேடிங்கில், உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் யூஸ் பண்ணணும்னா, வெறும் தியரி படிக்கிறதுல ஒரு அர்த்தம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ படித்ததை நம்ம அப்ளை பண்ணி நம்மளோட ட்ரேடிங்லையும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லையும் யூஸ் பண்ணணும் அப்படின்னா என் கோர்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். தமிழில் ரெக்கார்டட் வெர்ஷன் இருக்குது, 1 year வேலிடிட்டி. அதில் அந்த 1 year வேலிடிட்டியில் 5லேருந்து 6 செஷன்ஸ் லைவாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் டியூரிங் தட் 1 year. அதுபோக இமெயில் சர்வீஸ். ஸோ நிறைய இருக்குது, படிங்க. வெப்சைட் பாருங்கள்.
உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. லேர்ன் தி பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் எலியாட் வேவ், தி மோஸ்ட் ப்ராக்டிக்கல் வே. ஓகேங்களா? ஸோ முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இந்த லெவல்ஸ் அண்ட் ஒப்பீனியன் ஷேர் பண்ணுறது எல்லாமே வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. எந்த வகையிலும் பைசல் ரெக்கமெண்டேஷனாக நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். நானும் எந்த வகையிலும் இது டைரக்டாகவோ இன்டைரக்டாகவோ ரெக்கமெண்டேஷனாக சொல்லலை. ஓகேங்களா? ஸோ பார்த்து ட்ரேட் பண்ணுங்க. மீண்டும் உங்களை மிட் வீக் மார்க்கெட் அப்டேட்டில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.